செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். இந்த தாவேக்கா தவிட்டு தற்குறி பசங்க இருக்கிறானுங்கல்ல, இவனுங்க எந்த அளவுக்கு கேவலமான பிறவிகள் அப்படின்னா, இவங்களை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் தனி மனித தாக்கல் நடத்துவோம். காலையில் ஒருத்தன் அப்படி தான் கிளம்பி வந்தான். ரொம்ப அப்யூஸாக பேசிட்டே இருக்கானுன்னு சொல்லி அவனுக்கு மெசேஜ் பண்ணி, தம்பி ஃபோன் ஏறா நம்ம பேசிக்கலாம்டா அப்படின்னு ஃபோன் பண்ணுறேன். தலைவன் ஃபோன்லாம் எடுக்காம மறுபடியும் ஆபாசமாக சில வார்த்தைகள்லாம் போட்டு வாய்ஸ் நோட் அனுப்பிட்டே இருந்தான். ஆனால் அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு தலைவன் யாருங்கிற விஷயத்த ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம டீம் கிட்ட கேட்டு விசாரிச்சு அவனோட மொத்த ஜாதகத்தையும் எடுத்து தம்பிக்கு அனுப்புகிறேன். தம்பி இதானே நீ இந்த மாவட்டத்தில் இருக்க, இந்த ஒன்றியத்தில் இருக்க, இந்த ஊராட்சியில் இருக்கிற, உங்கள் அப்பா பேர் இதானே, உங்கள் அம்மா பேர் இதானடா தம்பின்னு சொல்லி அனுப்பின உடனே தம்பி செதறிட்டான். செதறி என்ன பண்ணான், டக்குன்னு என்னை பிளாக் பண்ணிட்டு கிளம்பிட்டான். இவ்வளவுதான் இவனுங்க. இது ஒரு மரத்தில் கூட்டமாக காக்காலாம் அடைஞ்சிருக்கும்ல, ஒரு கல்லை விட்டு அடித்தா ஒட்டுமொத்த காக்காவும் செதறி ஓடும். அந்த மாதிரி தான் இவனுங்க இவ்வளவுதான் இவனுங்க தான் எப்படி இருக்கானுங்க பார்த்தா, இவனுங்களுக்கெல்லாம் ஒரு தலைமை தற்குறின்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு தலைவன் ஒருத்தன் இருப்பான் பாருங்க. அந்த ஆளு இப்போ நம்ம முதலமைச்சரை உட்கார வச்சு நம்ம ஓகே நமக்கு மாற்றத்தை கொடுக்க போறாருப்பா, நமக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாருப்பா, சொன்ன வாக்குறுதியில் சிறப்பாக செய்ய போறாருப்பா, ஒரு மாற்றத்துக்கான ஒரு புதிய அரசை நோக்கி நம்ம பயணிக்கிறோமப்பா அப்படின்னு நினைச்சோம்னா தலைவர் கூத்தடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த சிங்கப்படை பாதுகாப்பு படைன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, சிங்கப்பெண் பாதுகாப்பு படைன்னு சொல்லி பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தப்பட்டு ஒரு படையை தமிழ்நாடு கவர்மெண்ட் உருவாக்குறாங்க. இதை உருவாக்குறதுக்கான விஷயத்தை யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுன்னா நம்ம விஜய் அவர்கள் தான் அவருடைய மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருந்தாரு. நான் ஆட்சிக்கு அதெல்லாம் பண்ணுவோம்பான்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அதுக்கான ப்ரோக்ராம் இன்னைக்கு தான் லான்ச் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக டக்குன்னு பார்த்தா தள்ளி போகுது. என்னடா தள்ளி போகுது, ஒருவேளை வேற ஏதோ அப்டேட் பண்ண போறாங்க போல அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா, தலைவர் இன்னைக்கு எங்க போயிருக்காரு தெரியுமா? அவருடைய பிஆர் டீம், இந்த ரூட் மாஃபியா வச்சு நடத்துறான் பாருங்க, ஜெகதீஷ்னு சொல்லி ஒருத்தன், அவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அவன் புதுசாக வீடு கட்டியிருப்பான் போல, அந்த வீட்டு கிரகப்பிரதேசத்துக்கு தலைவர் எங்கேயாவது கிளம்பி போயிட்டாரு. பெண்கள் பாதுகாப்பு முக்கியமா இல்ல அவன் வீட்டு விசேஷம் முக்கியமா? உங்களுக்கு உங்க தனிப்பட்ட உங்களுடைய பிரச்சாரத்துக்காக ஒருத்தனை வச்சிருக்கீங்க, நியமித்து வச்சிருக்கிறீங்க. ஒட்டுமொத்த இன்ஃப்ளூயன்சரையும் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு குழந்தைகளை வச்சு பிரச்சாரம் பண்ண ஒரு கேடுகட்ட ஒரு கம்முனாட்டி தான் இந்த ஜெகதீஷ் அப்படின்றவன். இவன் வீட்டு கல்யாணம் உங்களுக்கு, இவன் வீட்டு விசேஷம் உங்களுக்கு முக்கியமா இருந்திருக்கு. ஆனா பெண்களுடைய பாதுகாப்புக்காக இன்னைக்கு சிங்கப்பெண் பாதுகாப்பு படையை நீங்க அறிவிச்சிருக்கணும், லான்ச் பண்ணியிருக்கணும். அது உங்களுக்கு பெருசா தெரியல. என்ன ப்ரோ, வாட் ப்ரோ, என்ன விஜய் இப்படிலாம் பண்றீங்க நீங்க? உங்களை பத்தி கேள்வி கேட்டா கமெண்ட்ல கதர் 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 கதர்ன்றான். டெஃபினட்டா நாங்களாம் கதறி தாங்க ஆகணும். உங்களை கேள்வி கேட்டா என்னப்பா தினம் தினம் அண்ணனை பத்தி பேசி அழுதுட்டு இருக்கிற அப்படின்றான். நான் மட்டுமா அழுகுறேன், நான் மட்டுமா கதறேன்? தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல இன்னைக்கு விவசாயிகள் கதறிட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா இல்லையா? உங்க நொன்ன நான் வாக்குறுதி கொடுக்குறேன், எனக்கு விவசாயத்தை பற்றி தெரியாட்டியும் விவசாயிகளோட வழியை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு டைலாக்லாம் பேசிட்டு, பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு, இந்த வாக்குறுதி ஒன்று எடுத்து நொட்டுனாரு. அந்த நொட்டுன வாக்குறுதி ஏன்ப்பா செயல்படுத்தலை, ஏன் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லி இன்னைக்கு வேலூர், கன்னியாகுமரி, திருவாரூர், சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருச்சி, திருவண்ணாமலை, பெரம்பலூர்னு சொல்லி பல்வேறு இடங்கள்ல இன்னைக்கு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நீ என்ன சொன்ன, இன்னைக்கு நீ என்ன செஞ்சிருக்கன்னு இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது போதாத குறைக்கு இந்த கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன குழந்தை ஒருத்தர் பாலியல் சீண்டல் பண்ணான். உடனே இந்த தாவேக்கா தற்குறிகள்லாம் அது 2 கட்சி பிரச்சனையா மாத்துறானுங்க, அந்த குடும்ப பிரச்சனையா மாத்துறானுங்க, அப்புறம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனையை உருவாக்குறானுங்க, அப்புறம் அவங்க அந்த குழந்தையோட தாய் குடிச்சிருக்காங்க அது இதுன்னு சொல்லி இவங்க பேசினாங்க. நேத்து ஒரு பையன் போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட போய் கேள்வி கேட்கறான், அவனும் குடிகார பையன் சொல்லி அவன் மேலேயே ஒரு முத்திரையை கொடுத்துறானுங்க. இப்ப இவ்வளோ ஆபாசத்தை இப்படி ஒரு தனிநபர் தாக்குதல் நடத்துற இவனுங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் நேத்து சென்னையில வேளச்சேரியில ஒரு மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இத பத்தி பேச ஒரு நாய் கூட வாய் திறக்கல. இந்த ஒருத்தன் இருப்பானே, இந்த திருச்சி டிவிக்கு கார்த்தி, நாங்க லீகல் ஐடி விங்கில் இருக்கிறோம், அஃபிஷியல் ஐடி விங்கில் இருக்கிறோம்லாம் ஒருத்தன் இருப்பான். அவன்லாம் பேசுறான்.
அந்த சிறுமியோடைய பாலியல் வன்கொடுமை பிரச்சனையில அவன் கீழே போல் போடுறாரு. என்னன்னு, இது அவங்க அம்மா பிரச்சனையா இல்ல இது கவர்மெண்ட் பிரச்சனையான்னு. திருப்பி அவனே ஒரு வீடியோ போடுறான். அந்த குழந்தைக்காக நியாயம் கேட்காம அந்த குழந்தைய வச்சு நீங்க எல்லாம் அரசியல் பண்றீங்கன்னு வீடியோ போடுறான். அப்ப கடந்த 5 வருஷமா என்ன மயிராடா புடுங்கண்ணே? ஏண்டா உன் கட்சியில இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு விஜய்க்கு சொம்பு அடிக்கக்கூடிய நாய் எத்தனை பேரு பொம்பளை கேஸ்ல மாட்டிருக்கீங்க, எந்தெந்த பிள்ளைங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில் என்கிட்ட இருக்கு. நானும் ஒரு வாரமா பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய பொண்ணுங்களாம் என்ன பண்றாங்க, இந்த டிவிக்கு தற்குறிகளுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய பொண்ணுங்களை விட்டுருங்க, சில காமன் பீப்புள் இருப்பாங்க, கொஞ்சமாவது மூளைய முட்டில இல்லாம மண்டையில வச்சுட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் எனக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க, இந்த மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்சரு எனக்கு ஃப்ளர்ட் பண்ணி மெசேஜ் அனுப்பியிருக்காரு, இந்த இன்ஃப்ளூயன்சரு இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃப்ளர்ட் பண்ணி மெசேஜ் அனுப்பியிருக்காரு, இவங்களாம் என்கிட்ட இப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட்டை வரிசையா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 8-10 பேர்கிட்ட அனுப்பியிருக்காங்க. நான் உங்ககிட்ட எல்லாம் சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், ஆமா அந்த மாதிரி நீங்க எனக்கு அனுப்பியிருக்கீங்க, இதை தயவு செஞ்சு வேற யாருக்கும் அனுப்பாதீங்க, ஏன்னா இதுல உங்க சேஃப்டி முக்கியம், உங்களுடைய தனிப்பட்ட விவரம் வெளில வரக்கூடாது அப்படின்னா இது தயவு செஞ்சு வேற யாருக்கும் அனுப்பாதீங்க. நீங்க எந்த நம்பிக்கையில் எனக்கு அனுப்புறீங்க தெரியல, ஆனா உங்க நம்பிக்கை நான் காப்பாத்துறேன். நான் இப்பொழுதுக்கு இதை வெளில சொல்ல போறது இல்லை. சரியான நேரம் வரும்போது இந்த தாவேக்கால இருக்கக்கூடிய பொம்பளை பொறுக்கிகளை நம்ம அம்பலப்படுத்துவோம், அப்போ நான் இந்த விஷயத்த நான் பயன்படுத்திக்கிறோமா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா நீங்க எப்ப வேணாலும் யூஸ் பண்ணுங்கன்னா நீங்க இதை பதிவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்களும் பதிவு பண்றோம்னா, ஏன்னா இப்போ எங்களால எதுவும் சொல்ல முடியாதுன்னா நான் மட்டும் தான் இருக்கிறேன், வேற யாரும் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், இல்லைம்மா நிறைய பேர் எனக்கு இது மாதிரி அனுப்பியிருக்காங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது லீகலாக எப்படி கொண்டு போகணுமோ நம்ம லீகலாக போவோம், இல்லை உங்களுக்கு லீகலாக வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கான தீர்வு ஆல்டர்னேட்டாக என்ன தீர்வு இருக்குன்னு பார்த்தா நம்ம அதையும் மூவ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி நான் சில பேர்கிட்ட பேசி வச்சிருக்கிறேன். என்னடா ஐயக்குத்தனம் பண்ணுறீங்க? இதில் உங்கள் தாவேக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கிறுக்கு பய, லிட்டரலாக அவன் கிறுக்கன் தான், இப்போ ஏதோ போஸ்டிங்கில் இருக்கான்னு வச்சுக்க, ஆனால் அந்த நாய் என்ன பண்ணியிருக்கு, என்னை பற்றி விசாரிக்கிறன்ற பேரில் போயும் என் ஊரில் எனக்கு தெரிஞ்சவங்க என் ஃப்ரெண்ட்ஸு இவங்ககிட்டலாம் போய் விசாரிச்சுட்டு இருக்கிறான் என்னை பற்றி. தம்பி யார், தம்பி என்ன பண்ணுறாரு, தம்பி உங்களுக்கு என்ன வேணும் கேட்டால் என்ன பண்ண போகிற, என்ன பொண்ணுங்கன்னு கொடுக்க போறியாடா புறம்போக்கு, இந்த வீடியோ நீ பார்ப்பேன்னு எனக்கு தெரியும், என்ன பண்ண போகிற, என்ன நான் யார் என்ன ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறேன்னா இல்லை ஏதாவது லவ் பண்ணுறேன்னா இல்லை ஏதாவது பொண்ணை ஏமாத்திருக்கிறேன்னா இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான் ஒரு தவிட்டு தற்குறி நாய். கூடி விரைவில் அந்த நாயை அம்பலப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாய் இப்போ இந்த வீடியோ பார்க்கும். உனக்கு தானே இந்த வீடியோ ஸ்பெஷலா? சரியா? என்ன பண்ணுவே, இது என்ன மனநிலை எனக்கு புரியல. உனக்கு நான் கேள்வி கேட்குறேன், நீ தப்பு செய்கிற, அதை நான் கேள்வி கேட்குறேன். நான் இப்போ மட்டும் கேள்வி கேட்கல, கடந்த வருஷமும் கடந்த ஆட்சியிலையும் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம் திமுகவை. அவனுக்கு கூட இந்த அளவுக்கு வல்கரா என்னை எந்த விதத்திலையும் கார்னர் பண்ணல. ஃபோன் போட்டு சில பேர் மிரட்டுற மாதிரி பேசுவாங்க, இல்லை நானும் கருத்தியெல்லாம் பேசுவேன், திடீர்னு அவங்க கருத்தியெல்லாம் பேசுவாங்க, அது ஒரு மாதிரி முடிஞ்சிடும். ஆனால் நீ எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுற, உங்கள் கட்சி கொள்கை தலைவர் யாருன்னு தெரியாது, உங்கள் கட்சியோட கொள்கை என்னன்னு தெரியாது, அந்த கொள்கை தலைவர்களோட கொள்கை என்னன்னு தெரியாது. இந்த அடிப்படையிலடா நீங்கள்லாம் மக்களுக்காக கொள் கொடுக்க போறீங்க அப்படி கேட்டோம்னா அதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஓட்டு போட்ட எம்எல்ஏ எவனும் தெரியாது, உங்கள் அண்ணனுக்கு பிரஸ் மீட்டை பார்த்தா பேச தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு தற்குறிகளாக தானே நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க. உண்மைக்குமே சொல்கிறேனுங்க, இவனுங்க எவ்வளோ கேவலமானவனுங்கன்னா ஒரு 2-3 ஐடியை வச்சுக்க வேண்டியது, பர்சனல் ஐடி ப்ரொஃபஷனல் ஐடின்னு 2-3 இன்ஸ்டாகிராம் பேஜை ஓப்பன் பண்ணிக்க வேண்டியது. அதில் ரேண்டமாக இவங்க கண்டென்ட்டை பார்த்து பிடிச்சி போய் இவங்களுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களை இவனுங்க ரேண்டமாக பிக் பண்ணி அவங்களுக்கு அப்படி கேஷுவலாக மெசேஜ் அவங்களும். ஆனால் எப்படி ஏதோ ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் நமக்கு ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மகிட்ட மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அது யாராக இருந்தாலும் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. இது காமனாக இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓவராக எக்ஸைட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம பேசுவோம், இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கூட நம்ம டச்சில் இருக்குங்கிறது நமக்கு தானே பெருமைன்ற மாதிரி இந்த உளவியெல்லாம் இந்த பசங்க இந்த மாதிரி போயிடுறாங்க. இது இந்த நாய்ங்களாம் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறானுங்க, இந்த பொண்ணுங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறது. நான் அந்த ஃபோட்டோ பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நீங்கள் ஏன் இது எப்படி ட்ரை பண்ணக்கூடாது, நான் சில டேரக்டர்ஸில் பேசிகிட்டு இருக்கிறேன், ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணலான்னு இருக்கிறேன், நான் சரி ஒரு சின்ன கேரக்டர் நடிக்கிறேன், அது என்னை விட நீங்கள் நடித்தா நல்லா, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறானுங்க. இப்படியெல்லாம் பேசி ஆசையை தூண்டி அபியூஸ் பண்ணுறானுங்க. ஆதாரம் இருக்கு ராஜா, ஆதாரம் இருக்கு. எப்போ அதை எல்லாத்தையும் வெளில கொண்டு வரணுமோ அப்போ அதை எல்லாத்தையும் பக்காவாக போட்டு அப்படி வச்சிருவேன் நான். ஏன்னா இப்பொழுதுக்கு அந்த பசங்களுடைய விஷயமும் முக்கியம். இதில் சில பேர் போக்சோலே மாட்டுவானுங்க.
போக்சோலே மாட்டுவானுங்க. 16 வயசு 17 வயசு பிள்ளைங்க கிட்ட எல்லாம் இவனுங்க டெக்ஸ்ட் பண்ணி வச்சு தொலைஞ்சிருக்கானுங்க. இவங்க எல்லாம் போக்சோலே மாட்டுவானுங்க. எவ்வளவு கேவலமான பிறவிகள் தெரியுமாடா நீங்க. இதுல என்னென்ன ஒரு ஹைலைட்னா, இவனுக்கு பேசுறானுங்க பெண்கள் பாதுகாப்புனா என்ன தெரியுமா அப்படின்னு. என்னடா பெண்கள் பாதுகாப்புனா, இப்ப இந்த வீடியோ பாக்குற சில நாய்களுக்கே தெரியும். ஓகே, இவன் நம்மளை பத்தி தான் பேசுறான்னு அந்த நாய்களுக்கே தெரியும். நான் உன்னை பார்த்து தான் சொல்றேன், உனக்கு தான் சொல்றேன். நீங்களாம் பேசலாமா ஃபர்ஸ்ட் பெண்கள் பாதுகாப்பை பத்தி? என்னடா ரொம்ப தப்பு பண்றீங்க, ரொம்ப தப்பா இருக்கு. கூடிய விரைவில் நான் என் டீமை வச்சுக்கிட்டு நான் சில இந்த தாவேக்காவனோட ஃபேக் ஐடியாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். குறைஞ்சது ஒரு 100 ஐடியாவது எடுத்துக்கொண்டு போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நான் அந்த 100 ஐடி மேலேயும் நான் வழக்கு பதிவு பண்ணுவேன். அதில் ஃபேக் ஐடியும் இருக்கிறான், ஒரிஜினல் ஐடியும் இருக்கிறான். இதில் எவன்லாம் என்னென்ன கேடுகட்ட வேலையை பார்த்துருக்கான் அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக ஒரு 100 ஐடியை செலக்ட் பண்ணி அதை எடுத்து இதில் எவன் மோஸ்ட் வாண்டட் ஃபெல்லோவாக இருக்கானோ அந்த நாயெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னுடைய லீகல் டீம் வச்சுக்கிட்டு நான் வழக்கு பதிவு பண்ணுவேன். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு முறையும் நீ ஏறி இறங்கணும். இந்த 100 பேர், அதுக்கப்புறம் 100, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா போகுது, அது இருக்கட்டும் வச்சுக்கோங்க. இப்பொழுதுக்கு இனிஷியலாக 100 பேர் உங்களுக்கு கொண்டு போய் உள்ள வைக்காம நான் விட மாட்டேன்டா. இந்த எச்சக்கலை பசங்க என்ன பண்றானுங்க, நம்ம இப்ப நான் வீடியோ போடுறேன்னா, இப்ப நம்ம வந்து சின்ன ஃபாலோவர்ஸா, அவங்க பெரிய ஃபாலோவர்ஸா, அதனால நம்மளை எதிர்த்து பேசுறதுக்கு அவங்க நம்ம ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் தான் அடிப்பாங்களாம். நான் என்னைக்குமே எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் பெருமை பேசுனதே கிடையாது. என்னை பிடிச்சிருக்கு, என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, என் கண்டென்ட் பிடிச்சிருக்கு, நான் அவங்ககிட்ட சில விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறேன், நல்ல விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்குறேன், அவங்க அதை ஆதரிக்கிறாங்க. ஒரு சில பேர் திருந்துறாங்க, ஒரு சில பேர் மனம் மாறுறாங்க. எனக்கு அந்த மாற்றம் போதும். தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு விஜய் வருவார், ஸ்டாலின் ஐயா வருவாங்க, எடப்பாடி ஐயா வருவார், சீமான் அண்ணா வருவார். இந்த கான்செப்டுக்குள்ளே நான் போக மாட்டேன், இதெல்லாம் நம்பவும் மாட்டேன். அவன் தொகுதியை அவன் காப்பாற்றினாலே போதும். கூடிய விரைவில் ஒரு 100 ஐடி மேலே நான் என் லீகல் டீம் வச்சு நான் கேஸ் கொடுப்பேன். அதில் எவன்லாம் பொண்ணுங்க கிட்ட, குறிப்பாக சின்ன பிள்ளைங்கிட்டலாம் எவன் ஃப்ளோட் பண்ணி பேசினா அவன்லாம் சிக்குவீங்கடா, டெஃபினட்டாக சிக்குவீங்கடா. பொறுத்திருந்து பார்ப்போம். தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளி தான். இதை நான் சொல்லலை, அவங்க நொன்னா தான் சொன்னான். அதனால இது நடக்கும். என்னுடைய எதிர்க்க அனைத்து உறவுகளுக்கும்